வேதாந்தத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதோடைய சாராம்சம் நமது சைவ திருமுறைகளையும் நம்ம ஆழ்வார் பாசுரங்களையும் உங்களால படிக்க முடியும். இதெல்லாம் சவுத் இந்தியால படிக்கிறதுனாலவும் இந்த மண் புனிதமாக இருக்கிறதுனாலவும் கோவில் பராமரிப்பு இருப்பதனாலவும் குடும்பமாக கோயிலுக்கு போறாங்க என்ற காரணத்தினாலவும் இந்த மண் புனித மண் வளர்ந்துகிட்டே இருக்கும். இங்கதான் அந்த ஆன்மீக புரட்சி ஆரம்பிக்கும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அவர் அடிச்சு சொல்லியிருக்காரு. அவ்வளவு அவருக்கு தமிழ்நாடு மேல, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிற தமிழ்நாடு மேல அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு ஆசை, அவ்வளவு ஒரு பேரன்புன்னு சொல்லலாம். அகைன் அண்ட் அகைன் ரிகரிங். எந்த மாநகரத்திலையும் அவர் 9 நாள் கண்டினியூஸா இருந்து அவ்வளவு பேரை பார்த்து, ஏன்னா அவர் வாண்டரிங் மாங்க். ஒரு நாக்பூர்ல இருப்பாரு, போபாலுக்கு போவார், போயிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம லக்கு மெட்ராஸ் பிரசிடென்சிலும் அது சென்னை மாநகரத்துல இருந்துட்டு இந்த ஐஸ் ஹவுஸ், விவேகானந்தா ஹவுஸ்ல இருந்துட்டு அவ்வளோ ஒரு கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் நான் கற்றுக்கொடுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அவர் எடுத்தாரு. இப்போ டார்லிங் அண்ணா, அது டார்லிங் அண்ணா அதே பண்றாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் டார்லிங் கம்பெனிக்கு. நீங்க பாலாஜி பிரதர் பார்த்தீங்கன்னா, இப்போ நாராயணிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா, இங்கிலாந்துல இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து கோல்டன் டெம்பிள், ஐ வாண்ட் டு கோ டு கோல்டன் டெம்பிள்னு வருவாங்க. ஏன்னா ஒரு விஷயம் எடுத்து உலகமே பார்க்கும் அளவுக்கு பண்றாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லிட்டே போகலாம்.